ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமான மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பெருவெள்ளத்தை போன்ற போராட்டங்களின் நடுவில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்கிறார் என்றும் கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி என்ன என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவுபட காண்பிக்கின்றது. முதலாவதாக, போராட்டத்தை சந்திக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்ற பொழுது ஏழைகள் என்றும் எளியவர்கள் என்றும் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றது. ஏழைகள் என்பது ஆங்கிலத்திலே புவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவன் என்பதற்கு நீடி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால், தீய மனிதர்களிடத்திலிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் ஏழைகளாக, உதவியற்றவர்களாக, பிறருடைய ஒத்தாசையற்றிருக்கிறவர்களுக்கு தேவன் ஒத்தாசையாக எழுந்து வருகின்றார். அதுபோல வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாய் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது அவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போய் இதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் திடனாக இருக்கின்றார். ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அல்லது உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய சவால், அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் பொருளாதாரத்திலும் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் பின்தங்கின நிலைமையில் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு திடனாக, உதவியாக, ஒத்தாசையாக நிற்கின்றார். பெருவெள்ளத்துக்கு தப்பும்படி கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை கொடுத்து வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலை போல இருந்து எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த கர்த்தருடைய கரத்தில் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு ஏற்ற வேளையில் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறவராய், புரிந்திருக்கிறவராய், எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்கள் இயலாமைகளையும் அனைத்தையும் உம்மிடத்தில் தருகின்றோம். உம்முடைய சகாயத்தினாலும் ஒத்தாசையினாலும் வெற்றி காண எங்களுக்கு உதவி செய்தருளும், துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.